ஸோ கைஸ், நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐசிஎன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி கோவா சூப்பர் ஷோ வந்து டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 70 days கட்டில் இருந்தேன் ஆல்ரெடி. பிகாஸ் இந்த டைம் கண்டிஷன் பக்காவாக போகணுன்ட்டு. இதுதான் கரண்ட் கண்டிஷனு. இன்னும் ஒரு 5 to 6 kg ட்ராப் பண்ணும். அப்போ தான் பிலோ 5% பாடி ஃபேட் வர முடியும். காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக்இன் போட்டு மனமான ஒரு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அம்மாவோட ஒரு ஏப்பிங் செஷனை முடிச்சுட்டு அப்படியே ஜாகிங் கிளம்பிட்டேன். டு கவர் மை 12K ஸ்டெப்ஸ். அப்போ தான் போகிற உள்ள என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் வரேன்னா, அவன் வேறு யாரும் இல்லை, இவன் தான் ஜிக்னேஷ். நானும் ஒரு 9K ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறேன்னா அவன் கூட ஒரு வாக்கிங் போயிட்டு போகிற வழியில் அவனுக்கு ஒரு 5 தடவை ஷூலேஸ் கலந்துருக்கும். அவன் வீட்டுக்கு போகிறப்போ 12K ஸ்டெப்ஸ் கவர் ஆயிடுச்சு. அப்படியே ப்ரூஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மீலான ஓட் மீலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு ஒன்றும் இல்லை, பேக்கிங் தான். இதை பண்ணுறோம். இதுதான் இருக்கிறதுலே நான் சாப்பிடக்கூடிய டேஸ்டானவும் சுகர் கிரேவிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மீல். ஏன்னா அதில் வே ப்ரோட்டீன் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே என்னோடய ஒர்க்கில் உட்காந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு. அங்கே வந்து 150 கிராம் டூனா, 180 கிராம் குக்குட் ரைஸு, 150 கிராம் வெஜ்ஜீஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங்காக ஒரு பிளாக் காஃபியை போட்டு எக் ஒயிட்ஸை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ரெடி பண்ண எக் ஒயிட்டை லோக்கலைஸ் அசிச்சு உள்ளே தள்ளிட்டு சிட்ரலின் 2 ஸ்கூப்பு, கிரியேட்டின் 2 ஸ்கூப்பு, BCW 2 ஸ்கூப்பை போட்டு கிருகிரன் ஜிம்மு கிளம்பி போனால் இன்றைக்கி டயர்டான ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. வீடியோ எடுக்க சுத்தமாக எனர்ஜி இல்லை. பிகாஸ் அடுத்து எனக்கு கார்டியோ வேறு இருக்குது. முடிச்சுட்டு கார்டியோ போகிறப்போ அங்கே ஒரு 70 minutes வாக் பண்ணாதான் எனக்கு 25K ஸ்டெப்ஸே கவர் ஆகுது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 80 கிராம் சப்பாத்தி, 160 கிராம் டூனா, 150 கிராம் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டு டெய்லி எசென்சியலை போட்டு தூங்க போயிட்டேன்.